இந்த வீடியோவில் நாம் மிக முக்கியமாக பார்க்க உள்ளது இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் ஒன்று எமது சோலார் சிஸ்டத்தில் இப்பொழுது புகுந்துள்ளது என்பது குறித்து. இந்த இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் ஆனது எமது சோலார் சிஸ்டத்தில் புகுந்த மூன்றாவது இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் ஆகும். இது 3i அட்லஸ்ட் C2025N1 என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளினால். இந்த ஜூலை 1, 2025 ஆண்டில்தான், அதாவது மிக அண்மையில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. அட்லஸ்ட் எனப்படும் சிலி நாட்டில் உள்ள ஒரு டெலஸ்கோப்பினை பயன்படுத்தி தான் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டது. இதுதான் மூன்றாவது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட இன்டர்ஸ்டெல்லர் விசிட்டர் ஆகும். அதாவது இன்டர்ஸ்டெல்லர் விசிட்டர் என்று நாம் கூறுவது என்னவென்றால், எமது பால்வீதியில் நட்சத்திரங்களுக்கு இடையிலே ஆங்காங்கே சில விசித்திரமான ஆப்ஜெக்ட்ஸ்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றன. சில வேளையில் அவை எமது சோலார் சிஸ்டத்தில் புகுந்து பின்னர் சோலார் சிஸ்டத்தை விட்டு அப்பால் செல்கின்றன. அவ்வாறான ஆப்ஜெக்ட்களுக்கு தான் இந்த இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்ஸ் சோலார் சிஸ்டத்தில் புகுந்துவிட்டது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதற்கு முன்னர் 2017 ஆண்டு முதலாக ஒமுவாமுவா என்ற ஒரு ஆப்ஜெக்ட் எமது இன்டர்ஸ்டெல்லர் விசிட்டராக எமது சோலார் சிஸ்டத்தில் புகுந்து சென்றது. அதன் பிறகு 2019 2i பொரிஷோ என்ற ஒரு ஆப்ஜெக்டும் எமது சோலார் சிஸ்டத்தை கடந்து சென்றது. எனவே இது மூன்றாவது 3i அட்லஸ் C2025N1 என்பது மூன்றாவது ஆப்ஜெக்டாக காணப்படுகின்றது. இது குறித்து மேலதிக விவரங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால், இதன் ஸ்பீட் என்னவாக இருந்தது என்றால், ஒரு செகண்டிற்கு 60 கிலோமீட்டர் என்ற சாதாரண ஒரு ஸ்பீடில், சாதாரணம் என்று நாம் எமது மொழியில் கூறினாலும் வானவியலில் இது பெரிய ஸ்பீடாகும். அதாவது வானவியலில் சாதாரண ஸ்பீடாக இருந்தாலும் எமது மொழியில் இது மிகப்பெரிய ஒரு ஸ்பீடாகும். 60 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்ற ஒரு வேகத்தில் தான் இது நகர்ந்து கொண்டு இருந்தது. அடுத்து இது எமது சூரியனை மிகவும் க்ளோஸாக எப்பொழுது அப்ரோச் பண்ணும் என்றால், இந்த அக்டோபர் 29 இருந்து 30 அடுத்தது 2025 அக்டோபர் 29, 30 இன்டர்நேஷனல் நேரப்படி 1:35 அளவில் இது சூரியனிற்கு மிகவும் அண்மிக்கும். சூரியனுக்கு இது மிகவும் அண்மிக்கும் என்றால் என்னவென்றால், இது எமது மார்ஸின் ஆர்பிட்டில் இன்சைடாக, எமது மார்ஸ் கிரகத்தின் ஆர்பிட் ஆகின்றதே அதற்கு இன்சைடாக வந்துவிடும். ஆனால் பூமியை தாண்டி செல்லாது. பூமியின் ஆர்பிட்டிற்கு அப்பால், பூமி மற்றும் மார்ஸ் ஆர்பிட்டின் இடையில்தான் இது சூரியனை கடந்து செல்லும். இதுதான் இது சூரியனை மிகவும் அண்மிக்கும் தருணம் என்று கூறுகின்றனர். அடுத்து இதன் பாத் எனப்படும் இதன் பாதை என்னவென்றால், இது ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ஹைப்பர்போலிக் ட்ரெஜெக்டரி என்று. அதாவது இது எந்த ஒரு பொருளையும் ஈர்ப்பு விசையில் கவர்ந்து இருக்கவில்லை. எமது சூரியன் அல்லது எந்த ஒரு நட்சத்திரத்தினையும் ஈர்ப்பினால் கவர்ந்து அந்த பொருளுக்கு உட்பட்டு அது சுற்றி வரவில்லை. இது வெறுமனே அலைந்து திரிகின்றது என்றுதான் கூறப்படுகின்றது. இதனால் தான் இது சோலார் சிஸ்டத்தில் புகுந்து சோலார் சிஸ்டத்தையும் தாண்டி மீண்டும் அது இந்த அண்டத்தில், பால்வெளி அண்டத்தில், எல்லையற்ற அண்டத்தில் தனது பயணத்தை மேலும் மேற்கொள்ளும். அடுத்தது இதன் எவ்வளவு சைஸ் உள்ளது என்று பார்ப்போம். இதன் சைஸ் 10 to 20 கிலோமீட்டர் டயமீட்டர்கள் இருக்கலாம் என்று இது இப்பொழுது ஆய்வு செய்துள்ளார்கள். அது மாதிரி தான் இது மிகவும் ஒரு ஃபெயிண்ட் எனப்படுவது மிகவும் ஒரு மங்கலான ஒரு சிறிய ஒரு கொமா மாதிரி தான் தோன்றுகிறது. ஒரு கொமா வடிவத்தில் தான் அல்லது ஒரு கொமட் வடிவத்தில் ஒரு டெய்லினை, ஒரு வாலினை உள்ள ஒரு வடிவமாகத்தான் இப்பொழுது தோன்றுகிறது. இதனால் எமது பூமிக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்குமா என்று ஆராய்ந்த விஞ்ஞானிகள் இல்லை என்று அடித்து கூறுகின்றனர். ஏனென்றால் இதன் பூமியிலிருந்து இது ஏறத்தாழ 1.6 AU எனப்படும் எஸ்ட்ரோனமிக்கல் யூனிட், அதாவது 240 மில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவில் தான் பூமியை இது கடந்து செல்ல உள்ளது, பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையிலான சுற்றுப்பாதையில். எனவே இதனால் பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரப்போவது இல்லை. இதன் சயின்டிஃபிக் வேல்யூ என்னவென்றால், இது ஹெல்ப் பண்ணுகின்றது விஞ்ஞானிகளுக்கு இன்டர்ஸ்டெல்லர் மெட்டீரியலை பற்றி தொடர்ந்தும் ஆய்வு செய்வதற்கு. அதாவது நாம் இப்பொழுது உண்மையாகவே எமது சூரிய மண்டலத்தை தாண்டி அங்கு பயணம் மேற்கொண்டு ஒளியாண்டு கணக்கில் ஸ்பீடில் பயணம் செய்து அங்கு ஆய்வுகளை மேற்கொள்வது என்பது முடியாத ஒரு காரியம் இப்பொழுதுள்ள டெக்னாலஜியினை வைத்துக் கொண்டு. எனவே இவ்வாறான இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்ஸ்களை பயன்படுத்தி தான் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் விஞ்ஞானிகளினால். எனவே இது இவ்வாறு சூரிய மண்டலத்தில் புகுந்து சூரிய மண்டலத்திலே கடந்து செல்லும் போது அதனை ஆய்வு செய்வதனூடாக எமது சூரிய மண்டலத்திற்கு வெளியே நட்சத்திரங்களுக்கு இடையிலான அந்த ஸ்பேஸில் என்னென்ன விடயங்கள்
இருக்கின்றன, தனிமங்கள் இருக்கின்றன, எவ்வாறான நிலைமைகள், வாயுக்கள் இருக்கின்றன போன்ற பல விடயங்களை விஞ்ஞானிகள் அறிந்து கொள்வர். இப்பொழுது விஞ்ஞானிகள் அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கிவிட்டனர். என்றாலும் வரும் அக்டோபர் மாதத்தில் தான் அது மிகவும் நெருங்கி வருகின்றது, சூரியனையும் பூமியையும். அப்பொழுது இது பற்றி நிறைய ஆய்வுகள் நடக்கும் என்று நம்பலாம். எனவே இந்த வீடியோவில் புத்தம் புதிய ஒரு எஸ்ட்ரானமிக்கல் அப்டேட்டான 3I Atlas C 2025 N1 என்ற இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் ஒன்று எமது சூரிய மண்டலத்தில் கடந்த ஜூலை 1 2025 புகுந்து இப்பொழுது சூரிய மண்டலத்தின் உள்ளே பயணித்துக் கொண்டிருப்பதையும், அது கடந்த வரும் அக்டோபர் மாதம் சூரியனையும் பூமியை நெருங்கி கடந்து செல்ல உள்ளதையும் பற்றிய புத்தம் புது தகவல்களை நாம் கொண்டு வந்தோம். இது மாதிரியான எஸ்ட்ரானமிக்கல் அப்டேட்களுக்காக எமது சேனலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.